Hi guys, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அடுத்த இம்பார்ட்டன்ட் மெத்தடான ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் or diminishing balance method. So, under this method, depreciation is charged at a fixed percentage on the return down value of the asset every year. Hence, it is called return down value method. So, depreciation is charged at a fixed percentage every year வந்து டெப்ரிசியேஷனோட வேல்யூ கம்மியாகிட்டே வரும். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன பார்த்தோம், டெப்ரிசியேஷன் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும் எல்லா. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். இதில் வந்துட்டு இயர் பை இயர் இட் வில் ஸ்டார்ட் டிமினிஷிங் ஆர் இட் வில் பி ரெடியூசிங். ஓகே, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் இஸ் book value of the asset, the original cost of the asset minus depreciation up to the previous accounting period. அவ்வளவுதான். original cost minus depreciation up to the previous accounting period. அதாவது கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒவ்வொரு அக்கௌண்டிங் பீரியடுக்கான டெப்ரிசியேஷனும் மாறிட்டே வரும். நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கீழே பார்க்கலாம், அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So, as the amount of depreciation goes on decreasing year after year, it is called diminishing balance method or reducing installment method. இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு, diminishing balance method and reducing installment method. ஓகேவா? The following formula is used to compute the rate of depreciation under return down value method. ஸோ டிப்ரிசியேஷனோட பர்சன்டேஜ், ரேட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், 1 minus nth வேல்யூ, இட்ஸ் லைக் அன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் உங்களுக்கு. 1 minus nth வேல்யூ ஆஃப் nth ரூட் ஆஃப் ஸ்கிராப் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ 100. ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் எப்படி ஒன்றுன்றது இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் இதில் வந்துட்டு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ப்ராக்டிக்கல் சம்ஸ் இருக்கும், பட் இட்ஸ் த கன்சிஸ்டன்சி ஆஃப் கெட்டிங் இட் இஸ் லெஸ், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், அந்த ஃபார்முலாஸ் வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் காஸ்ட் இஸ் 1 lakh, ஸ்கிராப் வேல்யூ இஸ் 1000, யூஸ்ஃபுல் லைஃப் இஸ் 5 years. ஸோ அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க. 5th root 1000 divided by 1 lakh into 100. So இதெல்லாம் simplify பண்ணா we reached into 60.19%. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ புரியறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ஸோ on this date a firm purchased the machine at a cost of 1 lakh. ஸோ மிஷின் காஸ்ட் எவ்வளோ? 1 lakh. டெப்ரிசியேஷன் சார்ஜ் 10% கொடுத்துட்டாங்க. ஆனால் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் ஃபார் 5 years. ஸோ இப்போ நம்மளுக்கு காஸ்ட்டும் இருக்குது, பர்சன்டேஜும் இருக்குது, எத்தனை இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ்டு அசட் வேல்யூவில் ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ மெத்தடில் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு டிரெக்டாக வந்து அந்த பர்சன்டேஜ் போட்டு எவ்வளோ டெப்ரிசியேஷன் அதை கண்டுபிடிச்சிட்டு 5 வருஷம்னாலும் 10 வருஷம்னாலும் அது எல்லா வருஷத்துக்கும் அதே டெப்ரிசியேஷன் தான் இருக்கும். அதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் வீடியோ யாரும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துருங்க. ஸோ இங்கே என்ன பண்ணோன்னா, வருஷம் டெப்ரிசியேஷன் கம்மியாகும்னு சொன்னால் எப்படி கம்மியாகுன்றத பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் அசட் ஃபஸ்ட் இயர் 1 lakh லெஸ் டிப்ரிசியேஷன் 10% ஆன் 1 lakh. ஸோ 1 lakhக்கு 10, ஏன்னா டிப்ரிசியேஷன் 10%, அப்போ 10,000. ஸோ 1 lakh minus 10,000, அந்த இயர் எண்ட் வந்து எவ்வளோ? 90,000. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணால், இதுதான் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடோட இம்பார்ட்டன்ஸ். இப்போது நீங்கள் அந்த 1 lakhக்கு போட்டதை யூ ஷுட் நாட் considered. Return down value on that concern year, அந்த இயருக்கான ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் வேல்யூ எவ்வளோ, அந்த வேல்யூவுக்கு நீங்கள் 10% போடணும். அதாவது இப்போ 90,000 தான் அந்த வருஷத்தில் நம்மள்ட்ட இருக்குது, அந்த வருஷத்தோட காஸ்ட் ஆஃப் அசட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன், அதுக்கு 10% போட்டுட்டு 9,000. இப்படியே கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். 90,000 minus 9,000 81,000. இப்போது இந்த 81,000க்கு 10% 8,100. இப்போ 72,900. For 72,900 you have to put 10%, 7,290. இப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ? 65,610. 65,610க்கு 10%, 65,61. என்னது? 59,049. லெஸ் அதுக்கு 10% டிப்ரிசியேஷன் 549. சின்ஸ் 5 years தான் அவங்க கேட்டிருக்காங்கன்றதுனால they stopped within 5 years, 5th year. ஓகேவா? ஸோ இப்போ இதை பிளாட் பண்ணும்போது பாருங்கள், தட் கிராஃப் லைன் இஸ் கோயிங் டவுன், த கிராஃப் லைன் இஸ் டிக்ரீசிங். அந்த கிராஃப் லைன் கீழே போகுது. இதுதான் உங்கள் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், இதுதான் உங்கள் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் எப்படி இருந்துச்சு, அந்த கிராஃபில் வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. இங்கே diminish ஆகுது இயர் பை இயர். ஸோ அதனால தான் டிமினிஷிங் வேல்யூ மெத்தட். மெரிட்ஸ் ஈக்குவல் சார்ஜ் அகேன்ஸ்ட் இன்கம். என்ன மெரிட்ஸ்னால், அந்தந்த வருஷத்தில் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதுக்கு கன்சர்னாக வந்து டெப்ரிசியேஷன் போடுறாங்க. மொட்டையாக எல்லாத்துக்கும் ஒரே டெப்ரிசியேஷன் இல்லாமல் ஈக்குவலாக
சார்ஜ் பண்ணுறாங்க. இட்ஸ் a லாஜிக்கல் மெத்தட். ஏன் லாஜிக்கல் மெத்தட்னு சொல்கிறாங்கன்னா ஆப்வியஸாக அடுத்த வருஷம் அது கம்மியாகும் போது போன வருஷத்தோட டிப்ரிசியேஷன் போகிறதுல எந்த லாஜிக்குமே இல்லை. பட் that is how straight line method works. But நான் இதை பொறுத்தவரை it's a logic method. Limitations: assets cannot be completely written off. See, என்ன பிரச்சனைனா cannot be reduced to zero. straight line methodல at some point of time you can reach zero. நான் அந்த வீடியோலே சொல்லியிருப்பேன், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஃபுல் அசர்ட்டையும் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும் in straight line method. but when it comes to return down value method உங்களால் அதை வந்து நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் வந்து ஒரு லிமிடேஷன். நெக்ஸ்ட் இக்னோர்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். ஓகே, நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் they won't consider. The amount would have been it has been invested outside the business, not considered. ஓகேவா? difficulty in determining the rate of depreciation. rate of depreciation கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். since it is varying year by year, ignores the actual use of the asset. அது இக்னோர் ஆயிடுது. என்னதான் அந்த அளவுக்கு தான் கம்மியாக இருக்குன்றது நம்மளால ஒரு அஷூரன்ஸாக சொல்ல முடியாது. ஸோ ஆக்சுவலாக அந்த அமௌண்ட் தான் இருக்குது. this is also an estimation. இயர் பை இயர் கம்மியானாலும் இயர் பை இயர் இட்ஸ் an estimation தான். ஓகேவா? illustration 4 பார்க்கலாம். a firm purchased a plant. ஓகே, 9018. இயரும் முக்கியம், ஏன்னா நம்ம இயரும் பொறுத்து தான் பண்ணுறோம். 1000 as a erection charges. Calculate the amount of depreciation for the year 2018 at 15% per annum under return down value method னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நான் சொன்னேன் லாஸ்ட் வீடியோலேயே ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல சொல்லியிருக்கேன். சம் ஆஃப் த பிளேசஸில் ஒரிஜினல் காஸ்ட்டு டிரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ செக்ரிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட்டு, அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது அசட்டுக்கு இந்த எரெக்ஷன் சார்ஜஸும் செலவாயிருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு அசட்டை பர்ச்சேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அசட்டை பர்ச்சேஸ் பண்ணும் போது அதுக்கான ஆகிற செலவும் கம்ஸ் அண்டர் ஒரிஜினல் காஸ்ட். ஸோ 9000 + 1000 is equal to 10,000. ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 15. இதெல்லாம் சம்லே கொடுத்துருக்கதா அவங்க எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 2018 மட்டும் தான். ஸோ 1/1/2018 to 31st March to every year, அதாவது 31/1/2018 to 31/3/2018. அப்போ 3 months தான். 3 monthsக்கு எவ்வளோ வருதுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ நார்மல் கேல்குலேஷன் தான். 10,000 15%, 3 monthsன்றதுனால 3/12. அப்போது 375 தான் 2018க்கான உங்களுக்கு டெப்ரிசியேஷன். பிகாஸ் தே ஆஸ்க்ட் only 2018. நீங்கள் அதை தாண்டி எதுவும் கண்டுபிடிக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அண்ட் ரிட்டர்ன் டவுன் மெத்தட். இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பேசிஸ் ஆஃப் கேல்குலேஷன். calculated on original cost of all years. இது calculated on return down value of year after year. நான் அதுக்கு இதை சொன்ன மாதிரி தான். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுக்கா ஒரே நம்மளுக்கு வேல்யூ தான். பட் ரிட்டர்ன் டவுன் வேல்யூல இயர் பை இயர் த வேல்யூ வில் சேஞ்ச். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நான் சொன்னது தான், நான் சொன்ன லிட்டரலி அதே மீனிங் தான் இதுவும். சேம் ஃபார் ஆல் இயர்ஸ், இஸ் டிக்ரீசிங் இயர் ஆஃப்டர் இயர். Okay, book value of the asset at the end of its life. The book value of asset becomes zero when there is no scrap value or equal to its scrap value. நான் சொன்னேன்ல straight line method value at some time it reaches its zero, but return down value methodல the book value of never becomes zero because அதுக்கு கீழே அதுக்குன்ட்டு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி இயர் பை இயர் போட்டே இருக்கும்போது it never ends. அப்படித்தான் போயிட்டே இருக்கும். computation of rate of depreciation. Okay, it is easy to calculate the rate of depreciation. It's difficult to calculate the rate of depreciation. நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுக்கு ஏதோ nth root அப்படிலாம் போடுற மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு ப்ராக்டிக்கலி கொஞ்சம் டிஃபிகல்ட். See, maybe we have calculatorனா டக்குன்னு போட்டுடலாம். பட் in board exams or that kind of examsல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் calculator I don't think so. Scientific calculator they won't allow. So nth root scientific calculatorல தான் easy. Normal calculatorல it's difficult. Manual it's difficult. Order of calculation of depreciation. Amount of depreciation is calculated first, followed by rate of depreciation. The rate of depreciation is calculated first, followed by amount of depreciation. Next, total charge. As the cost of repair goes increasing with the passage of the time, the total charge, that is the total amount of depreciation and repair, keeps on increasing year by year. Inge, the total amount of depreciation and repair charges to charge to profit or loss account remains almost same every year. Okay, it's a total charge அவங்க பற்றி பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் suitability. It's suitable for all assets for which repairs are less and possibility of obsolescence is less and expiration cost. See, நான் சொன்ன மாதிரி obsolesenceன்றது அவுடேட் ஆகிறது. ஸோ ரிப்பேர் சார்ஜஸ் எல்லாமே, அதாவது எல்லா விதமான விஷயங்களும் ரிலேட்டட் டு அசட் கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் டசன்ட் அஃபெக்ட் மச். நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம்.
when it comes to return on value method, affect suitable assets which are affected by technological changes and assets which require more repairs. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரிப்பேர்ஸ் அண்டர்கோ பண்ணணும், ரொம்ப மெயின்டெனன்ஸ் அண்டர்கோ பண்ணணும், ஆஃபன் அப்டேட்டட் சேஞ்சஸஸ்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்துக்கு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் தான் செட் ஆகும். ஓகேங்களா? திஸ் சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இது கிராஃப் கொடுத்துருக்காங்க. சி ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், டெப்ரிசியேஷன் நான் சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன், ஸோ ஒன்லி இட்ஸ் கால் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். அதனால தான் டெப்ரிசியேஷன் லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. டோட்டல் காஸ்ட் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ரிப்பேர்ஸ் திஸ் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், ஸோ அதனால் அதிகமாகிட்டே இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் டெப்ரிசியேஷன் கீப் ஆன் டிக்ரீசிங், repairs வந்து possibility is highest, so total cost mostly remains same. அங்கே மேலே சொன்னதை they is given as a small graphical representation. So this is all about written down value. Theories and all நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சம்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், சம்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். டோன்ட் மக் அப். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது வேறு, இந்த ப்ராசஸே மனப்பாடம் பண்ணாதீங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.